கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேதவசனமும் ஜெபமும் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளோ நன்மை செய்கிறோம். கிரியை என்றால் செயல்பாடுகள். நீங்கள் என்ன செஞ்சாலும் பலன் உண்டு. அதுவும் நீங்கள் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு செய்யும் போது ஆண்டவர் திரும்பி கொடுக்க உண்மையிலவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கும் பலன் இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் இருக்கிறது. நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். முடிந்த அளவு நம்ம எல்லாரிடத்திலும் நன்மை செய்கிறவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, கைகளை நெகிழ விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க, ஒன்றாகாது. ஏனென்று சொன்னால், வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்க மாட்டார். நிச்சயமாக நமக்கு இறங்கி அவர் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கிருந்தார் ஒத்தாசைகளை கொடுத்து நம்மை காப்பாற்றவர் வல்லமையில் அவராயிருக்கிறார். அதனால கைகளை விட்டு நெகிழ விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, வருகிற ஆசீர்வாதத்தை தட்டி கழிச்சிடாதீங்க. தேவன் தருகிறதை மனப்பூர்வமாய் வாங்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த பூமியில் கொடுத்துருக்கிற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பழகவும். இதோ என்னோடு கூட பலன் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய கிரிய என்னோடு கூட வருகிற பலன். அதனால கர்த்தர் அவர் வரும்போது நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்க கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.